ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, 18-19 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே ஜனநாயக அகாடமி ஆட்டோன்னு சொல்லி காலையில் நியூஸில் சொன்னாங்க. சரி நம்மளும் போய் அதை ஆட்டிகிட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியிலெல்லாம் மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் சிக்னல் கட்டுறாங்க, எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு. ஆனால் எனக்கு தெரியும் நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்துக்கோங்க. இதான் அவங்க அப்பா பூத் ஏஜெண்டாக இருக்காருங்க. காலைல 5:30க்கெல்லாம் வந்துட்டார். அவருக்கு கொடுத்த ஜூஸ் என் பொண்ணை கூப்பிட்டு கொடுத்துட்டாருங்க. காலைல சாப்பிடவே வரல, இங்கேயே சாப்பாடு கொடுத்துட்டாங்களாமா. இந்த ஸ்லிப்பில் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் தாங்க நம்மளை கொண்டு போய் ஓட்டு போட விடுவாங்க. ஓட்டர் ஐடி இது செக் பண்ணுவாங்க, மேட்ச் பண்ணுவாங்க. பாருங்கள் எனக்கு முன்னாடியே உள்ளே உட்காந்துருக்குறாங்க. அவங்க அப்பா கிட்ட உட்காந்துட்டாங்க. இங்கே தான் செக் பண்ணுவாங்க எல்லா ஐடி ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு கையெழுத்து வாங்குறாங்க ஓட்டு போடுறதுக்கு. பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம ஓட்டு போடுறதாங்க அடுத்து வர 5 வருஷத்துக்கு நம்மளை ஆள போடுறவங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே யோசித்து யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி நிதானமாக யோசிங்க, பார்த்து ஓட்டு போடுங்க. நான் ஓட்டு போட்டுட்டேன். அதில் ஒரு ஸ்லிப்பு வருங்க, நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்துருச்சு. அப்படியே ஒரு வழியாக ஓட்டு போட்டு முடிச்சாச்சுங்க. எங்கள் ஊருக்காரவங்க இவங்களும் ஓட்டு போட்டாங்க. பாருங்கள் நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டாச்சு. நீங்களும் எல்லாருமே போய் கன்ஃபார்மாக ஓட்டு போட்டுருங்க. பாய்.